யூடியூப்பில் ஒரு வீடியோ அதிகமான வியூஸ் போகிறதுக்கும் கம்மியான வியூஸ் போகிறதுக்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது, வாட்ச் டூரேஷன். பாருங்கள், யூடியூப் வந்து ஒவ்வொரு வீடியோவாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை அதிகமான வியூவர்ஸ்க்கு புஷ் பண்ணலாம், இந்த வீடியோவை புஷ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்காது. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்கோம். அதாவது இந்த வீடியோவை 100% எவ்வளவு சதவீதமான மக்கள் எவ்வளவு சதவீதம் அந்த வீடியோவை பார்க்குறாங்க. பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ இருக்குன்னா அந்த வீடியோவை 7 மினிட்ஸ் 90% ஆஃப் தி வியூவர்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வீடியோவை எல்லாருக்கும் புஷ் பண்ணும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இல்லை அந்த வீடியோ வந்து 10 மினிட்ஸ் வீடியோவை ஒரு 40 செகண்ட்ஸ் 50 செகண்ட்ஸ் தான் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வீடியோவை புஷ் பண்ணாது. தன்னுடைய ஆடியன்ஸை அதோடைய பிளாட்ஃபார்மில் இருக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதற்கு எந்த கிரியேட்டர் ஹெல்ப் பண்ணுறாரு, எந்த கிரியேட்டர் எங்கேஜிங்காக கண்டென்ட் போடுறாரு அப்படின்னு பார்த்து அவருடைய வீடியோஸை வந்து புஷ் பண்ணும். இப்போது இதை நீங்கள் எப்படி பண்ணலாம், உங்களுடைய ஆடியன்ஸை வந்து எங்கேஜிங்காக எப்படி நீங்கள் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிரிப்ட் மூலியமாக தான். இப்போ நான் வந்து ஸ்கிரிப்டுன்னு சொன்ன உடனே இதோ ஒன்று மனப்பாடம் பண்ணி டயலாக்லாம் ஒப்பிக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதாவது இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இன்ட்ரோ எப்படி இருக்கணும், சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும், அவுட்ரோ எப்படி இருக்கணும், அதுக்குள்ளே என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கணும், அதைத்தான் நான் வந்து வீடியோ ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறேன். இது என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்கிரிப்ட். இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோவுக்கும் அதிகமான வியூஸ் போகும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பர்சனலான ஒரு ஹேக், அதாவது உங்களுக்கு நடுவில் ஏதாவது பேச திணறுது, இல்லை உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் மறந்து போச்சு அப்படின்னா எப்படி நீங்கள் கண்டினியூ பண்ணணும், எப்படி நீங்கள் வீடியோவை கண்டினியூ பண்ணணுன்ற ஒரு ஹேக், ஒரு டிப்ஸை வந்து ஒரு முக்கியமான டிப்ஸை வந்து இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் இந்த டிப் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுமையாக பாருங்கள். உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் ரிலேட்டடான அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸும் நான் வந்து இந்த சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இது என்ன ஸ்கிரிப்ட், இது நான் வந்து லேப்டாப்பில் நான் எழுதி வச்சுருக்கேன். இது என்ன ஸ்கிரிப்டுன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதாவது இதில் வந்து நிறையா செக்ஷன்ஸ் இருக்குது, அதை ஒன்றா பார்க்கலாம். முதல் செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹுக் அப்படின்னா ஒரு ஆள் உங்களுடைய வீடியோவை எதற்காக பார்க்கணுன்ற ஒரு ரீசனை நீங்கள் வந்து கொடுக்கணும். பாருங்கள், நான் இந்த வீடியோவுடைய ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன், இந்த வீடியோவில் ஒரு வாட்ச் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்ட் ஃபார்முலா, வீடியோ ஸ்கிரிப்டை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு ஹூக்கை நான் கொடுக்குறேன், ஒரு ரீசனை கொடுக்குறேன். இதை தான் நீங்கள் முதல்ல சொல்லணும். பாருங்கள், எனக்கு வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர் வந்து எப்படி கட்டுரை எழுதணும்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு கட்டுரை நீ எழுதுகிற, அந்த கட்டுரையுடைய முதல் 2 வரியிலேயே அந்த கட்டுரையுடைய சாராம்சம், எசன்ஸ் என்ன, அந்த கட்டுரையில் நீ என்ன சொல்ல வர, எதுக்கு நீ வாதாட விரும்புகிற அப்படின்றது எழுதிடணும். அதற்கப்புறமா நம்ம வந்து ஃபேக்ட்ஸு, பாயிண்ட்ஸு, ஸ்டோரி டெல்லிங் மூலிமா நம்ம வந்து நம்மளுடைய கருத்தை வலியுறுத்துகிற மாதிரி ஆதாரங்களை சப்மிட் பண்ணிவிட்டு, அதாவது முதல்ல நம்ம ஒரு கருத்தை சொல்கிறோம், அந்த கருத்தை நிரூபிக்கிறதுக்கான நிறைய கதைகள், ஃபேக்ட்ஸு இது எல்லாமே எடுத்து போடுறோம். ஆனால் முதல்ல இதை தான் நான் சொல்ல வரேன்றதை நம்ம சொல்லிடணும். கதை மாதிரி நம்ம ரேண்டமாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் நம்ம வீடியோவும். பாருங்கள், நிறையா சேனல்ஸை வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ரொம்ப கோல்டனான ஒரு மினிட்ஸ், அதாவது கோல்டன், அதை அந்த மொமெண்ட்டை நம்ம கேப்சர் பண்ணலைன்னா அவ்வளோதான், த கேம் இஸ் லாஸ்ட். ஸோ நம்ம முதல்லையே இதுதான் நம்ம வீடியோவில் கிடைக்க போகுது, இதை கிடைக்கணும்னா நீங்கள் முழுமையாக வீடியோ பாருங்கள் நீங்கள் முதல்ல சொல்லிடணும். ஓகேவா, இதுதான் ஹுக். 2வது பாயிண்ட் என்னென்னு பார்ப்போம். 2வது என்ன அப்படின்னா, கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லணும். இது வந்து 10 மினிட்ஸ் வீடியோக்குனாலும் சரி, 1 ஹவர் வீடியோக்குனாலும் சரி, இந்த செக்ஷன் படி நீங்கள் போங்க. அடுத்து என்னென்னா கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கள், சரிங்களா. நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், என்னுடைய ஃபார்முலாவை நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ப்ரீஃபாக நான் சொல்கிறேன். அடுத்தது என்ன அப்படின்னா, உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். பாருங்கள், எல்லாருமே ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ இருக்குன்னா 9 மினிட்ஸ் அல்லது 10 மினிட்ஸ் வரைக்கும் பார்க்க மாட்டாங்க.
ஒரு 3% to 5% தான் வந்து பார்ப்பாங்க. ஒரு ஆவரேஜாக நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது உங்களை பற்றின இன்ஃபர்மேஷனோ இந்த சேனலில் என்ன கிடைக்குன்றதையும் நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு 1 மினிட்குள்ளே நீங்கள் சொல்லி ஆகணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, சப்போஸ் அவங்க வந்து 5th மினிட்ல வந்து அந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னா, இப்போ உங்களை பற்றின இன்ட்ரடக்ஷன் நீங்கள் லாஸ்ட்டாக வச்சிங்கன்னா, அப்போ உங்களுடைய இன்ஃபர்மேஷனை, உங்களை பற்றின சேனலோட இன்ஃபர்மேஷனை அவங்க எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? ஸோ அதனால தான் மிகப்பெரிய சேனல்ஸில் என்ன பண்ணுறாங்க, ஒரு விளம்பரம் போடுறாங்கன்னா அதை கடைசியில் போட மாட்டாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 15 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ்குள்ளேயே அந்த விளம்பரத்தை வச்சுருவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, அவ்வளோ தூரம் வந்து நம்ம விளம்பரத்தை போட்டோம்னா, ஒரு 7 நிமிஷம் 8வது நிமிஷம் போடுறோம்னா அந்த வீடியோவை யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த வீடியோவுக்கு வந்து ரீச் இருக்காது, அந்த விளம்பரத்துக்கு வந்து ரீச் இருக்காது. ஸோ இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் சொல்கிறோம். பாருங்கள், நம்ம சேனல் நிறைய பேருக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா என்னன்னே தெரியாது. இப்போ நீங்களே பாருங்கள், நீங்கள் எத்தனை ஃபேவரட்டான கிரியேட்டர்ஸுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அவங்களுடைய வீடியோவை போய் பார்ப்பீங்க, ஆனால் அவங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ நம்மளுடைய டியூட்டி அஸ் அ யூடியூபராக நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றதை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், ஒரு சேனல் இருக்குது, ஒரு சேட்டலைட் சேனலே இருக்குது அப்படின்னா, அந்த சேனலுடைய ஒரு விஜய் டிவி இருக்குன்னா, விஜய் டிவின்ற ஒரு விஷயத்தை பற்றி அவங்க மறுபடியும் யூ ஆர் வாட்சிங் விஜய் டிவி, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் டிவி, சன் நியூஸ்னால் சன் நியூஸ் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாங்க. இல்லை ஒரு எஃப்எம்மாக இருக்குன்னா, இந்த எஃப்எம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு எதுக்கு மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க? இந்த ஒரு காரணத்துக்காக தான். அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாம். அடுத்து என்னென்னா, உங்களுடைய வீடியோக்குள்ளே என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்க போகுது பாருங்கள். இந்தந்த செக்ஷன் தான் இருக்குது பாருங்கள். சில பேர் ரேண்டமாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க பாட்டு ஒரு திசையில் போயிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. லாஸ்ட்டாக ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு 2 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் அவங்க சொல்லலாம். அந்த வீடியோவை ஆடியன்ஸ் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வீடியோவில் வந்து ஒரு 3 செக்ஷனாக நம்ம சொல்ல போகிறோம். ரைஸ் ஆஃப் ஒரு சப்ஜெக்ட், ஃபால் ஆஃப் ஒரு சப்ஜெக்ட், ஹிஸ்ட்ரி, இதை மூலியம் பேச போகிறோம். இல்லை இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லணும். அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ சப்ஜெக்ட்குள்ளே வந்துட்டீங்க. சப்ஜெக்ட்குள்ளே வரும்போது ஜஸ்ட் ஒரு ஃபேக்ட்ஸாகவே சொல்லக்கூடாது. ஃபேக்ட்ஸாகவே சொல்லக்கூடாதுன்னா, இப்போ நான் இந்த ஸ்கிரிப்டை வந்து அப்ளை பண்ணுறேன்னா, நான் ஏற்கனவே ஒரு 2 யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். அந்த 2 யூடியூப் சேனலும் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கும்போதே நான் அந்த சேனலை டிலீட் பண்ணிட்டேன். ஏன்னா கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக அந்த வீடியோஸ் நான் வந்து போடலை. அது என்னுடைய மிஸ்டேக் தான். இப்போ பாருங்கள், என்னுடைய ஸ்டோரியை நான் சொல்கிறேன். ஸோ உங்களுடைய வீடியோவை வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபேக்ட்ஸாக சொல்கிற மாதிரி இல்லாமல் ஸ்டோரி டெல்லிங் மூலியமாகவும் ஸ்டோரி டெல்லிங்கை நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு கருத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கருத்தை 3 ஸ்டோரி நீங்கள் சொல்லும்போது அந்த கருத்து நல்லா மனசில் பதியும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு கருத்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்டோரி சொல்லாமல் 3 ஸ்டோரி, அதாவது 3 ஸ்டோரினா லென்த்தாக வருமே அப்படின்னு நினைக்காதீங்க. மினி ஸ்டோரியாக ஒரு இன்சிடெண்ட், ஒரு பீஸ் ஆஃப் லைஃப்பை நீங்கள் சொல்கிறது மூலிமா அந்த கருத்தை நீங்கள் நிலைநாட்ட முடியும். அடுத்து ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஸ்கிரிப்டு எழுதும்போது அல்லது நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோஸ்க்கான ஒரு ஸ்டோரியை நீங்கள் எழுதும்போது நீங்கள் என்ன மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் ரைட் அப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஒரு சப்ஜெக்டை பற்றி, நீங்கள் பேச போகிற சப்ஜெக்டை பற்றி அதை நீங்கள் ரீட் பண்ணலாம். சோஷியல் மீடியாவில் வந்து சர்ச்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சர்ச் பண்ணுவாங்க இல்லையா, அதில் போயிட்டு போஸ்ட்டுன்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறையா கண்டென்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பாயிண்ட்டை நீங்கள் வந்து உங்களுடைய ஹார்ட்லேருந்து சொல்லும்போது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கும். நிறைய பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு தெரியணும்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் எழுதின ஒரு போஸ்ட்டை நீங்கள் பார்க்கலாம், கோராலாக எழுதின ஒரு போஸ்ட்டை பார்க்கலாம், அல்லது சாட் ஜிபிடியில் இந்த சப்ஜெக்டை பற்றின மேலும் இன்ஃபர்மேஷன்ஸை நீ கொடு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி உங்கள் ஸ்கிரிப்டை நீங்கள் இன்னும் வலுப்படுத்துகிறீங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயம், இது வந்து எனக்கே வராது, ஒரு ஹியூமரான ஒரு விஷயம், உங்களுக்கு வந்து ஹியூமர் வரும், உங்களால் வந்து ஒரு விஷயத்தை ஹியூமராக சொல்ல முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூடியூப்பில் மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது. எனக்கு வராது. ஆனால் ஒரு விஷயத்தை ஹியூமராக மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் அந்த துறையில் முதலாக இருப்பீங்க. ஸோ ஹியூமரை வந்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள், ஓகேவா? அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் வீடியோவுடைய எண்டுக்கு வந்துட்டீங்க. எண்டுக்கு வந்தோடனே அந்த வீடியோவோட எண்டுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து இந்த கண்டென்ட்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது, நான் இந்த மாதிரி போடலான்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு என்ன பண்ணணும்னா ஒரு டீசர் கொடுக்கணும்.
நெக்ஸ்ட்டு என்ன வரப்போகுது அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஸோ அப்கமிங் ஈவெண்ட்ஸ் என்ன, அப்கமிங் வீடியோஸ் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்ற நீங்கள் ஒரு இன்ட்ரோ அடுத்த வீடியோக்கான இன்ட்ரோவை இங்கே நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகேவா? அடுத்த என்ன அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட்டாக வீடியோவை முடிக்கும் போது உங்களுடைய லோகோவையும் உங்களுடைய நேமும் பாருங்கள். உங்கள் வீடியோ முடித்தோடனே அவங்க மனசுக்குள்ளே வந்து என்ன இருக்கும், ஒரு வீடியோடைய ஸ்டார்டிங்கில் நீங்கள் பேசுகிறதுக்கும் எண்டிங்கில் என்ன அவங்க மைண்டில் இருக்குதுன்னு ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, எண்டிங்கில் வந்து உங்களுடைய லோகோவோ உங்களுடைய நேமோ நீங்கள் போட்டிங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கோம், மறுபடியும் நம்ம ரீரிஜிஸ்டர் பண்ணணும். அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ தான் வந்து அந்த ஹேக்கை நான் சொல்ல போகிறேன். அந்த ஹேக் என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் உங்களுடைய வீடியோவை நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, ஸ்கிரிப்டை நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் உங்களுக்கு மறந்து போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் கேட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இந்த ஹேக்கை நான் வந்து என்னுடைய வீடியோ எல்லாத்துலேயுமே நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் நான் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பற்றி நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நான் கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணுறேன்னு பாருங்கள். கொஸ்டின்னா வேறு யார்கிட்ட கேட்குறதில்ல, நானே பேசும்போது நானே கேட்டு நானே ஆன்சர் பண்ணுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். இப்போ நான் என்னுடைய ஸ்பீச்சை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்னங்க? இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன்னா, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய பிஸ்னஸை மார்க்கெட் பண்ணுறது. இப்போ நம்ம பிஸ்னஸை ஏன் மார்க்கெட் பண்ணணும், ஏன் சோஷியல் மீடியாவில் மார்க்கெட் பண்ணணும்? ரெண்டாவது கேள்வி கேட்குறேன் பாருங்கள். என்னென்னா, ஏன் மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைனில் நம்ம மார்க்கெட் பண்ணும்போது அது எக்ஸ்பென்சிவாக இருக்கிறனால தான் நான் வந்து சோஷியல் மீடியாவில் மார்க்கெட் பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து கம்மியான அமௌண்ட் தான் எனக்கு செலவாகும். ஏன் நம்ம வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டில் காஸ்ட் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி இன்னொரு கேள்வி கேட்பேன். ஏன் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய காம்படிஷன் இருக்குது. சோஷியல் மீடியாவில் பொறுத்த வரைக்கும் எனக்கு காம்படிஷன் இல்லை. ஏன் சோஷியல் மீடியாவில் காம்படிஷன் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படின்னு கேள்விகளை கேட்டு நீங்கள் பதிலை சொல்லணும். இந்த மாதிரி நிறைய ஹேக்ஸ் வந்து யூடியூப் ரிலேட்டடான, பப்ளிக் ஸ்பீக்கிங் ரிலேட்டடான, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ரிலேட்டடான நிறையா வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. இதை பற்றின உங்களுக்கு கருத்து என்ன? இந்த ஹேக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? அல்லது உங்கள் யூடியூப் சேனலில் இந்த ஹேக்கை நான் வந்து பயன்படுத்துகிறேன் அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் கம்மியான வியூஸ், அதாவது ஒரு ஸ்மால் சேனலாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து ஒரு 200-300 போகுது, ஒரு 1000-2000 போகுது. ஆனால் வந்து வருமானம் யூடியூப்பில் ஆட் ரெவென்யூன்றது கம்மியாக இருக்குது. இருந்தாலும் உங்களால் பணம் ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படின்றத இந்த வீடியோவில் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.